டிசைனருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் சூப்பராக வந்திருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு கிராஃபிக் டிசைனரும் எப்படி ஆகணும் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனர்னா என்ன, அதுக்கான பர்டிகுலர் ரோல் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ சேலரி, என்னென்ன மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் டீடைல்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாப் டெக் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனர்னா என்ன. நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோருக்கு போறீங்க, அங்க போய் பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயம் நீங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேண்ட் ஆர் ஷர்ட் ஆர் சுடிதார் வாட் எவர் ஒரு கூடு நிறைய வந்து நிறைய குப்பை மாதிரி போட்டு இருக்கு, அதுல நீங்க சூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுவீங்களா? இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அழகா வந்து ஒரு ரோவா வந்து கலர் வைஸ் வந்து அழகா ப்ராப்பரா மடிச்சு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க, அதை வந்து நீங்க ஒண்ணு பிக் பண்ணுவீங்களா? ஆப்வியஸா நம்ம இந்த குப்பை மாதிரி போட்டுக்கிறத எடுப்போமா? ஆல்ரெடி யாரோ வந்து யூஸ் பண்ணிட்டு போட்டிருக்காங்க போல, நம்ம எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் அதுல கிரியேட் ஆகும். நீங்க அதே ட்ரெஸ்ஸை ப்ராப்பரா மடிச்சு நீங்க அந்த ரேக்ல வச்சீங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து ஒன்னு அழகா சூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனரும் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த ப்ராடக்டை ஷோகேஸ் பண்றதும் அதை வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டோருக்கு போற கஸ்டமர் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டோர்ல உங்களுக்கு வியாபாரம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. த சேம் திங் நீங்க வந்து ஒரு வெப்சைட் பாக்குறீங்க, அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பயங்கர லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரால ஈஸியா அட்ராக்டிவா ஷோ பண்ண முடியும். நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோல வந்து ஒன்லி நார்மலா வந்து எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாம ஒரு வீடியோ போட்டுருந்துச்சுன்னா அதையுமே நீங்க விரும்பி பார்க்க மாட்டீங்க. ஆனா அது ஒரு கிராஃபிக் டிசைன்ல வந்து நிறைய விஷயம் போட்டிருக்காங்க, ஒரு நார்மலான கண்டென்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க அது ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ கிராஃபிக் டிசைனரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ப்ராப்பரா விஷுவலா வந்து ரொம்ப கியூட்டா கொண்டு வரது, அழகா கொண்டு வரது அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுன்றது கிராஃபிக் டிசைனரோட கம்ப்ளீட் ஒர்க். ஸோ ஒரு வெப்சைட்டை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஷோ பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதை பார்க்கும் பொழுது ஓகே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம உங்களுக்கு பார்த்தோடனே வந்து கிளிக் ஆகுற மாதிரி அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணுறவங்க தான் கிராஃபிக் டிசைனர். செகண்ட் என்ன அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வில் பி தேர்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராடக்டோட ஒரு பேக்கேஜோட கவர் பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் பிராண்ட் லோகோ வந்து கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ யூடியூப் இருக்கு அப்படின்னா யூடியூபோட தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, பேனர் கிரியேட் பண்ணுறது, வெப்சைட்டுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஐகான்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய ஒர்க்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனர் தான் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏன் வந்து நார்மலாக வந்து ஒரு டெவலப்பர் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் எல்லாமே வந்து ஒரே ஆள் எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்களோட ஒர்க்கை அவங்க ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் ரோலுக்கும் ஒவ்வொரு ஆள் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு பர்டிகுலர் ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேகன்சிஸும் நிறையா இருக்கும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா வாட் ஸ்கில்ஸ் வர் ரெக்வயர்ட் டு பி கிராஃபிக் டிசைனர்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஆடியன்ஸ் டார்கெட்டிங், ஆடியன்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய சக்தியே உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க, அந்த வெப்சைட் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல அப்படின்னா அதுல உள்ள ப்ராடக்ட் யாராவது வாங்கணும்னு தோணுமா? கண்டிப்பா யாருமே வாங்க மாட்டாங்க. அது யாருக்கு ஒரு நஷ்டம்? கம்பெனிக்கு தான் ஒரு பிக்கஸ்ட் லாஸ் இல்லையா? ஸோ அப்போ ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராஃபிட்டே வந்து உங்க கையில தான் இருக்குன்ற போது உங்க மேல ஒரு அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்கள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு அந்த பேஜஸ் அதை பார்க்குற விஷுவல் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும், அழகா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கலர் தியரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரெட் கலரை பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னா டேஞ்சர்டா, இது பார்த்தோன்னே பயமா இருக்குடா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ கிரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க, ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மணியை அனுப்பி முடிச்சு சக்ஸஸ்ன்ற போது உங்களுக்கு என்ன டிக் காட்டுது? கிரீன் கலர் டிக் தான் காட்டுது. ஸோ ஆப்வியஸாக ஒரு விஷயம் சக்ஸஸ்ன்ற போது நம்ம கிரீன் கலரை ஷோ பண்ணுறோம். ப்ளூ கலர் எதை ஷோ பண்ணுறது அப்படின்னா நான் ரொம்ப கூலாக இருக்கேன்
அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருமே வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஷோ பண்ணும் பொழுது இது வந்து ஆப்வியஸா வந்து கலர் தியரி எந்தெந்த ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும்ன்றது இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஒரு திக் கலர்ல போட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போது அடிச்சிடும். என்னன்னா இப்படி இருக்குது, என்ன எங்க நான் வந்து பார்க்க போறேன், என்னென்ன அதுவும் கலர் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாண்ட்டுக்கு என்ன கலர், அது வெப் பேஜ் பேக்ரவுண்டுக்கு என்ன கலர், ஒரு இமேஜுக்கு என்ன கலர், இமேஜோட பேக்ரவுண்டுக்கு என்ன கலர், ஒரு பாக்ஸுக்கு என்ன கலர்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்க பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டைப்போகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒரு ஃபாண்ட் அப்படின்றது எவ்வளவு பெருசா இருக்கணும். இப்போ ஒரு ஹெட்லைனோட ஃபாண்ட் வந்து ஃபூட்டர் ஃபாண்ட்டை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டா இருக்குமா? அது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பாதையே தெரியல, அங்க இருக்கிற போர்டோட உங்களுக்கு வழி வச்சுதான் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த போர்ட்ல போட்டிருக்க எழுத்து வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா அவங்களை ரொம்ப தூரம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி அதுல கேஷ் ரைட்டிங் எழுதினாலும் உங்களால படிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ எங்கெங்க எந்தெந்த ஒரு ஃபாண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கணும், ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கணும், எங்க வந்து கேஷ் ரைட்டிங் கொடுக்கணும், எங்க நார்மல் ஃபாண்ட் கொடுக்கணும்ன்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு யூசர் வந்து எந்த ஒரு ஏஜ்லனாலும் படிப்பாங்க. அவங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் ஒரு டீனேஜர்ஸா இருப்பாங்க, இல்ல ஒரு 60 இயர்ஸ்ல கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு வெப்பேஜ் படிக்கிறதுக்கு ப்ராப்பராகவும் ஏதுவாகவும் இருக்கணும். ஸோ அப்பதான் அந்த வெப்பேஜ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். நாலாவது ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இப்போ இந்த யூடியூப் வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கு தம்ப்நெயில் பண்ணி கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு தம்ப்நெயில பண்ணா கரெக்டா இருக்குமா? நான் இந்த வீடியோல என்னென்ன பேசியிருக்கேன் அந்த இவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வீடியோல நீங்க அந்த ஒரு குட்டி தம்ப்நெயிலுக்குள்ள எல்லா கான்செப்டுமே புரிஞ்சாதான் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோக்குள்ள இவ்வளவு கண்டென்ட் இருக்கு போலன்னு சொல்லிட்டு கிளிக் பண்றதுக்கே தோணும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவா நீங்க எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றீங்க. ஸோ ஒரு கிரியேட்டிவ்ன்றது வந்து ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு ரொம்ப ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் யூ நீட் டு லேர்ன் ஃபார் கிராஃபிக் டிசைனர்னு கேட்டீங்க அப்படின்னா அடாப் இல்லஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ஃபிக்மா, ஸ்கெட்ச், இன்டிசைன், இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே நான் ஒரு டைமில் கற்றுக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களுக்கு கற்றுக்கவே தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேன்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேன்வால நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். பட் அது ப்ரொஃபஷனல் கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷனலாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப், அடாப் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேன்வா கற்று முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அடாப் இல்லஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து இன்டிசைன், அந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்தது கற்றுக்க ஆரம்பிக்கலாம். கிராஃபிக் டிசைனர் எங்க போய் கத்துக்கணும், இதுக்கு எது கோர்ஸ் இருக்கா, நான் பே பண்ணி படிக்கணுமா அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா செல்ஃப்லானே ஈஸியா பண்ணலாம். நிறைய யூடியூப்ல கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ் எல்லாமே நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க டைரக்டா போய் அதில் படிங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்து நிறைய சூப்பரா போட்டிருக்காங்க, நீங்க அது மூலமாவும் படிக்கலாம். இதோட சேலரி ரேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 3 to 6 LPA வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எங்க போய் அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லிங்க்டின், நௌக்ரி, இண்டீட் இந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ்ல போய் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஜாப் அப்ளை பண்ணி எனக்கு போக இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு சேலரி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அவ்வளவு அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்குமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளா வரும். ஸோ கம்ப்ளீட் ரோட் மேப் அவ்வளோதாங்க கிராஃபிக் டிசைனருக்கு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த வீடியோஸ், அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.